ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி சேனல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்திடுங்க. லைக் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1.5 லிட்டர் பால், 1 கப்பு ரவை, 3/4 கப்பு மைதா, 1 ஸ்பூன் நெய், ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பசைஞ்சு வச்சுக்கணும். 1 கப்பு ரவை, 3/4 கப்பு மைதா மாவு போட்டு பொடி பண்ணிக்கணும். இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் மெஷர்மெண்ட், இதில் 1 ஸ்பூன் நெய் வரும். அப்புறம் தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சிக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பசஞ்சிக்கணும். 15 மினிட்ஸ் வரணும். வச்சு இப்போ வந்து இதை நம்ம சப்பாத்தி மாதிரி இட்டுக்கலாம். இட்டாச்சு. வாங்க இப்போ பொரிக்கிறத பார்க்கலாம். காஞ்சிடுச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரையும் பொரிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். இதெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ பால் வச்சு பாயசம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 1.5 லிட்டர் பால் வேணும். இதுக்கு இப்போ அதில் நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து அதை உடச்சி வச்சுக்கணும். நல்லா உடச்சி வச்சதை அதில் போட்டு நல்லா வேக விடணும். இது நல்லா வேகணும். இந்த பாலில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் சக்கரை, ரவை 1 கப்பு சக்கரை போடணும். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன்.
இது நல்லா ஒரு 2-3 கொதி வந்தோடனே வச்சுருவேன். பொரிச்சுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? அடுத்த ஒரு நல்ல ரெசிபி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபியை செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஷேர் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.